டீ டைமுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாக் ஃப்ரூட்டில் பஜ்ஜி தான் போட போகிறோம். இது சக்கப்பழம்னு சொல்லுவாங்க, பலாப்பழம்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பலாப்பழ பஜ்ஜி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1.5 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பஜ்ஜி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மைதா மாவை எடுத்துக்கோங்க. எவ்வளோ பழம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் அது கரெக்டான பதமாக இருக்கும். சேர்த்துருக்க ஜீனி எல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாப்பழம் எடுத்துக்கோங்க. சக்கப்பழம், சக்கப்பழத்தோட கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புளிக்குழம்புக்கு, அவியலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பஜ்ஜி போடுறதுக்கு மாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு பஜ்ஜி போட்டுடலாம். மேக்ஸிமம் நம்ம பலகாரம்லாம் போட்டால் இரும்பு சட்டியில் போடுங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரும்பு சட்டியில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் இந்த பஜ்ஜி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்க பலாப்பழத்தை பஜ்ஜி மாவில் ஈவனாக கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டுடலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் செஞ்சுருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஒரு சைட் பஜ்ஜி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸை ஹெல்த்தியானதாக செஞ்சு கொடுங்க. ஓரளவுக்கு கோல்டு கலர் ஆனோன்னு எடுத்துடலாம். இது கரெக்டான ஸ்டேஜ் எடுக்கிறதுக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். இதே மாதிரி பலாப்பழத்தில் இன்னொரு ரெசிபி செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். சக்கக்காயில் சூப்பரான சிப்ஸு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்.